இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயேசு கிறிஸ்து கூறிய மலை பிரசங்கத்திலே இருந்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். 7ஆம் அதிகாரத்திலே நடுப்பகுதியிலே இன்றைக்கு 2 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. கபிலன் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பொதுவாகவே இன்றைக்கு நாம் வாழ்கின்ற உலகத்திலே ஒரு மனிதனின் சிந்தனை உயர்ந்தது என்று தோன்றுகின்றதோ அதைத்தான் கற்பிக்கின்றது. அதாவது ஒரு மனிதன் யோசிக்கின்ற பொழுது அவனுக்கு எது உயர்ந்தது சிறந்தது என்று தோன்றுகின்றதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி உலகம் கற்பிக்கின்றது. ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்கள் மனம் எதை விரும்புகின்றதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆனால் அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அதனுடைய விளைவுகள் நன்றாக இருப்பதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிமையானது, ஆனால் இலகுவானது அல்ல. சிம்பிள் பட் நாட் ஈஸி என்று சொல்லுவார்கள். இந்த உலகம் போகிற போக்கில் நாம் பயணிக்க அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர் திசையிலே நாம் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய போக்கு அதற்கு எதிராக நாம் பயணிப்பதினாலே வாழ்வதினாலே நிறைய இடர்பாடுகளை நாம் சந்திக்கின்றோம். அதைத்தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த பாதையின் முடிவிலே ஜீவன் உண்டு என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே 2 பாதைகளை இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்றார். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இந்த 2 வாசல்களில் ஏதாவது ஒன்றைத்தான் நாம் தெரிந்தெடுத்து ஆக வேண்டும். இங்கே 2 பாதைகள், ஒன்று விசாலமாக இருக்கிறது, இன்னொன்று இடுக்கமாக இருக்கின்றது. அப்படி என்றால் அகலமாக விரிவாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து செல்லும் பாதை சமமாக நடப்பதற்கு நன்றாக இருக்கின்றது. கரடு முரடுகள் இல்லாமல் எளிதாக இருக்கின்றது. நிறைய பேர் இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பேர் போகிறார்களே, அப்படியானால் இவர்களெல்லாம் தவறாகவா போய்விடுவார்கள்? பெரும்பாலோர் இதிலே செல்வதினாலே இது சரியான பாதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு வாசல் இடுக்கமானது. அதிலே போகும் பொழுது அந்த பாதை குறுகலாக, செங்குத்தாக, கரடு முரடாக, நடப்பதற்கு கஷ்டமாய் காணப்படுகின்றது. கூட்டம் இல்லை, சிலர் மட்டும்தான் இந்த பாதையிலே போகிறார்கள். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீ என்னை பின்பற்ற விரும்பினால் இந்த இடுக்கமான வாசல் வழியாகத்தான் உட்பிரவேசிக்க வேண்டும், குறுகலான பாதையில் தான் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். உலக வாழ்க்கையிலே தெரிந்தெடுப்புகள் என்பது முக்கியமான ஒன்று. எல்லா நிலைகளிலும் நான் தெரிந்தெடுப்பதற்கு தூண்டப்படுகின்றேன். சாய்ஸ். இதை செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா? இங்கே போக வேண்டுமா, போகக்கூடாதா? இப்படி பல தெரிந்தெடுப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கின்றோம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மனிதன் தெரிந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சாய்ஸ். ஏதாவது ஒன்றை அவன் தெரிந்தெடுத்து தான் ஆக வேண்டும். வேதத்திலே தெரிந்தெடுப்பதை குறித்து நிறைய வசனங்கள் உண்டு. சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன், வாசிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15 வாசிங்க.
வேகமாக வாசிங்க. உபாகமும் 30:15 இருந்து வாசிங்க. ம் 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 இங்கே ஆண்டவர் ஜீவன், நன்மை, மரணம், தீமை 2 சாய்ஸை கொடுக்குறாரு. இப்போ அவனுக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கையும் இருக்குது, தவறான வாழ்க்கையும் இருக்குது. அதை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னொரு குறிப்பு வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். ம் 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 இங்கே யோசுவா தலைவனாக இருந்த பொழுது அந்த மக்களுக்கு முன்பதாக 2 காரியங்களை சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் உண்மையான ஆண்டவரை நீ சேவிப்பீர்கள் என்று சொன்னால் வழிபடுவீர்களா, அல்லது விக்கிரகங்களை வழிபடுவீர்களா? நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு குறிப்பு பாருங்க. எரேமியா 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 21:8. இங்கே ஜீவ வழி, மரண வழி. வேதம் முழுவதும் நமக்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? ஜீவனுள்ள பாதை, அழிந்து போகின்ற, அழிவை கொடுக்கின்ற பாதை. நமக்கு சுய சித்தத்தை, ஃப்ரீவில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் சில காரியங்களை வேண்டும் அல்லது வேண்டாம் என்று சொல்லுவது அது என்னுடைய விருப்பம். எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நம்பலாம், இயேசு கிறிஸ்துவை நம்பாமலும் இருக்கலாம். யாரும் கட்டாயப்படுத்துவது இல்லை. இதில் தெரிந்தெடுப்பது என்னுடைய காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து எது நல்லது, எது கெட்டது என்று சொல்லி, எது எனக்கு செட்டாகும் என்று சொல்லி நாம் சிந்திப்பது சரியான ஒரு காரியம். இந்த செட்டாகும் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னைக்கு பல இளைஞர்கள் நீங்கள் தானே யூஸ் பண்ணுகின்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? செட் ஆகலப்பா. கவனிச்சிருக்கீங்களா? ஏன்டா அந்த ஸ்கூல்ல இருந்து வந்துட்ட, அந்த ஸ்கூல் செட் ஆகலப்பா. ஏன்டா அந்த வேலைக்கு போனால் பிடிக்கலையா, வேலை செட் ஆகலை. இது எங்கே போய் முடியுது தெரியுமா? என்னடா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இப்படி ஆகிட்ட, செட் ஆகலப்பா. வேகமாக சொல்கிறேன். அப்போ செட் ஆகலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாகிடுச்சு இன்னைக்கு. செட் ஆகிறதுனா என்ன? செட்டுனா என்ன? 2 ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? ஒரு செட்டாக கொடுங்க அப்படின்றோம், கம்மல் ஒரு செட்டாக வாங்குகிறோம், வளையல் ஒரு செட்டாக வாங்குகிறோம். ரெண்டாக தான் வாங்குவோம், ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். செட் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றாக இருப்பது. செட் ஆகலைன்னா ஒன்றா இருக்க முடியலை, அதான் பிரச்சனையே. அப்போ இந்த வேலை செட் ஆகவில்லை என்று சொன்னால் அந்த வேலையோடு ஒன்றாக இருக்க முடியவில்லை. என்ன காரணம்? இண்டிவிஜுவாலிட்டி, ஈகோ. அவனவனுக்கு தான் என்ற எண்ணம் உருவாகி உள்ளது. அடுத்தவர்களோடு ஒன்றாக இருப்பதற்கு முடியவில்லை. அதற்காக சில தியாகங்கள், சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து மாறி போவதற்கு தயாராக இல்லை. அவனவனுக்கு ஒரு வைராக்கியம், ஒரு வீராப்பு. நான் இப்படி தான் இருப்பேன், அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், இப்படி இருந்தால் நீ என் கூட இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. செட் ஆக
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிறைய விட்டு கொடுத்தல்கள் உண்டு. அந்த காலத்து மனிதர்கள், அந்த காலத்தில் எந்த காலத்து மனிதர்கள்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, சரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தார்கள், உறவுகளோடு ஒத்து வாழ்ந்தார்கள். நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு மேலே இருந்த அதிகாரிகள் அவங்கள மோசமாக நடத்தினாலும் கூட வாழ்க்கையில் நன்றாக இருப்பதற்காக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒத்து போனார்கள். இன்னைக்கு இந்த மாதிரி ஒத்து போகின்ற காரியங்கள் குறைந்து வருகின்றது. ஏன்னா ஏன் ஒத்து போக முடியல? சகிப்புத்தன்மை இல்லை. பொறுமையாக ஒரு விஷயத்தை உள்வாங்குகின்ற, கற்றுக் கொடுக்கின்ற, விஷயங்களை ஆழ்ந்து பார்க்கின்ற காரியங்கள் இருக்க வேண்டும். அந்த பக்குவம் இருக்க வேண்டும். அவசரம் சில காரியங்களிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது, நமக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கின்ற பொழுது, ஏன் செட் ஆக மாட்டேங்குது, இப்படி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு நீங்கள் தான் இந்த செட் ஆகின்ற காரியம் குறைந்து போய்விட்டது. அது கல்யாணம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு, அப்புறம் பார்த்துக்கலான்றீங்களா? இன்னொன்னையும் சொல்கிறேன், கவனிங்க. ஒன்று செட் ஆகவில்லை என்று விலகி நாமே ஒன்றை செட் பண்ணினாலும் அது செட் ஆகாது. வா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியுன்றீங்களா? என்ன சிரிப்பியா? ஒன்று செட் ஆகவில்லை என்று விலகி நாமே ஒன்றை செட் பண்ணினாலும் அது செட் ஆகாது. ஏன்? பொறுமை இல்லை, எதையும் சகித்து கொள்கின்ற பக்குவம் இல்லை. எதுவும் இந்த உலகத்திலே நான் நினைத்தவுடன் நடந்து விட வேண்டும். இந்த இல்லைன்னா இந்த உலகமே எனக்கு செட் ஆகாது. கரெக்டா? இந்த காரியங்களை எல்லாம் மாற்றுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தனித்தனி தீவாக வாழக்கூடாது. ஒத்து போகின்ற நிலை. நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு அவசியமாக தேவை. ஆண்டவர் இன்னொரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்றார். குறுகலான பாதையில் நடப்பவர்கள் ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும். என்ன தெரியுமா? சிலுவை. வாசிங்களேன், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். என்னை பின்பற்ற விரும்பினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இடுக்கமான வழியிலே நடப்பதற்கு நீ ஆயத்தமாயிருந்தால் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த சிலுவையிலே அறையப்படவில்லை. சிலுவை என்றால் அதை அந்த நாட்களிலே மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? ஒரு மனிதன் ஒரு ரோம அரசாங்கத்திலே ஒருவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு சிலுவையிலே அறைய வேண்டும் என்று தண்டனை கொடுத்திருந்தால் அவனே அந்த சிலுவையை தூக்கி கொண்டு சிலுவையிலே அறையப்படும் இடம் வரைக்கும் கொண்டு போக வேண்டும். அங்கே அவனை தொங்க விடுவார்கள். அப்போ சிலுவை என்பது சுய வெறுப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள. இடுக்கமான வாசல், இந்த 2 பாதைகள் தான் உண்டு. நீங்கள் இடுக்கமான வழியிலே நடக்கவில்லை என்று சொன்னால் விசாலமான வழியிலே நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு வழியினுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பது. எனது வழி, எனது பாதை எங்கே செல்லுகிறது என்பதை நான் கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, யோவான் 16:33. இந்த வசனம்லாம் யாரும் வாசிக்கிறதே கிடையாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. எனக்காவது 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக வருதா? கேலண்டரில் இருக்கா? ஆனால் இது யார் சொன்னது? ஏசப்பா சொன்னது. அவர் என்ன சொல்கிறாருப்பா, நீ இடுக்கனால வாசல் வழியில் நடந்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டு, ஆனால் நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பள்ளத்தாக்கு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
எளிதான வாழ்க்கை அல்ல, இலகுவான வாழ்க்கை அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவி சிஎம்சியில் படித்தாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சிஎம்சினா என்ன? கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா? கப்புல் மேக்கிங் சென்டர். இது நம்மளா வச்சுக்கிட்ட பேர். நிறைய கதைகள் ஓடும் இங்கே. ரைட், உடனே அங்கெல்லாம் போயிடாதீங்க, கொஞ்சம் வாங்க. என் மனைவி சேர்ந்த புதுசில் அவங்க பிஎஸ்சி நர்சிங் அங்கே தான் படித்தாங்க, 4 வருஷம் படித்தாங்க. சேர்ந்த புதுசில் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு அவங்ககிட்ட வந்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ திண்டுக்கல்லேருந்து வந்திருக்க. அவங்க திண்டுக்கல் அப்போல்லாம் ஒரு சின்ன ஊர் தான். இந்த சிஎம்சியில் நீ இருக்கும் பொழுது உனக்கு 2 வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, ஆண்டவரை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுவதற்கும் வளருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, அதற்கு நேர் எதிராக கெட்டு போவதற்கும் வாய்ப்பு உண்டு. நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் உன் கையில் தான் இருக்கு. என் மனைவி அங்கே தான் ரட்சிக்கப்பட்டாங்க, அங்கே தான் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தார்கள். அப்போ எங்கேயுமே சாய்ஸ் இருக்கு. ஜேகானில் உங்கள் கையில் தான் இருக்கு. படிச்சு தான் ஆகணும். பொள்ளாதக்கில் கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஆனால் ஆண்டவரை பிடித்து கொண்டால் நான் மேலே வர முடியும். வளருவதற்கு வாய்ப்புகள், வீணாய் போவதற்கும் வாய்ப்புகள். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். இடுக்கணான வாசல், விசாலமான வாசல். இதை யாருக்கு சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முதலாவது சொல்லுகிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு முதலாவது சொல்லுகிறார். அப்போ தேர்ந்தெடுப்பு உங்கள் கையில் தான் இருக்கு. இதே மாதிரி மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 2 பிரிவுகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். 33, 34 வாசிங்களேன். மத்தேயு 25. வாசிக்க வேண்டியதானே? வாசி. ரைட், வாசிமா வாசிங்க. இப்போ இதில் 2 ஆட்டுக்கூட்டத்தை காமிக்கிறார் ஆண்டவர். வெள்ளாடு, செம்மறியாடு, வெள்ளாடு. யாராவது இந்த கிராமத்திலிருந்து ஆட்டுக்குட்டிகள் வளர்க்குற பகுதியிலேருந்து வந்திருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியும். செம்மறியாடு வந்து கீழ்ப்பிடியுமா, சொன்ன பேச்சு கேட்குமா. வெள்ளாடு நம்மளை மாதிரி கீழ்ப்படியாது. இங்கே ஆண்டவர் 2 பிரிவை காண்பிக்கின்றார். நியாய தீர்ப்பின் நாளிலே இடுக்கன் வாசல் வழியாய் வந்தவங்க எல்லாம் செம்மறியாட்டு கூட்டம் வலது பக்கம் நிற்கிறாங்க. என்ன சொல்றாரு? நீங்கள்லாம் பொறுமையாக என்னுடைய வழிக்கு நீங்கள் செட்டாகி கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்க. எல்லாரும் என் கூட வாங்க, உங்களுக்காக பரலோக வாழ்க்கை காத்திருக்கிறது. அகலமான வாசல் வழியாய் வந்தவர்கள் யாரு? வெள்ளாட்டு கூட்டம். அவங்க என்ன சொல்றாரு? உங்களை எனக்கு தெரியாது. தெரியாதா? என்ன ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் வாழவில்லை, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செட்டாகவில்லை, உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிற நரகத்துக்கு நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த 2 வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான வசனம் என்ன, காரியம் என்ன? நான் கஷ்டப்பட்டு சில தியாகங்களை செய்து என்னுடைய விருப்பங்களை எல்லாம் விட்டு கொடுத்து ஏசப்பாவுக்கு நான் பிரியமாக வாழ்வதினால் இந்த பாதையிலே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, இந்த பாதையிலே எனக்கு சமாதானம் உண்டு, இந்த பாதையிலே எனக்கு பாதுகாப்பு உண்டு,
இந்த பாதையிலே ஆவியானவருடைய வழி நடத்துதல் பலன் எனக்கு உண்டு, சந்தோஷமான வாழ்க்கை உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். இடுக்கமான வாசல் கஷ்டமாக தான் இருக்கும். விசாலமான பாதையில் போகிறவங்க பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஆனால் இடுக்கமான வாசல் தான் எனக்கு நல்ல முடிவை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.